அனைவருக்கும் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம +1 அக்கௌண்டன்சி அதே சமயம் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல வந்து 10 மார்க்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்ல இருந்து 10 மார்க்ல கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா? அது எப்படின்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்டோட ஒன்று, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இல்லாம ஒரு என்ட்ரி அப்படி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் அப்படின்னாக்கா திருத்திய பதிவு. ரெக்டிஃபிகேஷனா ஏதாவது எரர்ஸ் இருந்தா அதை கரெக்ஷன் பண்றதா ரெக்டிஃபிகேஷன், பிழை திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா அந்த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் பாத்தீங்கன்னா என்னென்ன எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன், எரர்ஸ் ஆஃப் கமிஷன், பிரின்சிபல்ஸ் எரர், இப்படி நிறைய எரர்ஸ் இருக்கு. அதாச்சும் நம்ம ஜேர்னல் போடுறப்பவோ அல்லது ரெட்ஜெட் போடுறப்பவோ நமக்கும் ஏதாவது மிஸ்டேக் வரும், இல்லைன்னா வந்து அந்த ரூல்ஸ்லயே ஏதாவது மிஸ்டேக்ஸ் வரும். அதெல்லாம் தான் வந்து எரர்ஸ். அந்த எரர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன எரர் தெரியாதப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு போட்டு ட்ரையல் பேலன்ஸை க்ளோஸ் பண்ணிடும். நம்ம போடுற ஜேர்னல் லெட்ஜர்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகும். அப்படி வந்து தவறா இருந்துச்சு அப்படின்னா என்னாகும், டேலி ஆகாது. சில சமயம் மிஸ்டேக் வந்து இருந்தாலும் டேலி ஆகும். எப்படின்னா இப்ப டெபிட்டும் கிரெடிட்டும் ரெண்டுமே மிஸ்டேக் பண்ணிருக்கிறப்போ என்ன ஆகும்னா அங்க டேலி ஆயிடும். அப்போ அது என்னன்னு பிழை கண்டுபிடிக்க முடியாத முன்னாடி வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வந்து என்ன பிழையோ அதை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? அத வித்தவுட் ஓப்பனிங் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், அப்புறம் வந்து வித் ஓப்பனிங் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், ரெண்டு மாடல்ல கேட்கறாங்க எரர்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ண சொல்லி. இப்போ இதுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஜேர்னல்ல வரப்போ ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா அதுக்கு ஆப்போசிட் என்ட்ரி போட்டு கரெக்ஷன் பண்ணிடும். இப்ப லெட்ஜர்ல வரப்போ ஒரு பக்கம் கரெக்டா இருக்கும், ஒன்னு வந்து இப்ப வந்து சேல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் the sales book has been totaled 2100 short. சேல்ஸ் புக் இப்ப பாத்தீங்கன்னா லெட்ஜரோ அல்லது இந்த இது இருக்கு பாத்தீங்களா, துணையீடு சப்சிடரி புக்ல வந்து டோட்டல் பண்றப்போ என்னாச்சுன்னா 2100 வந்து குறைவா இருக்கு. இப்போ சேல்ஸ்னா கிரெடிட். இப்போ அதுல வந்து டோட்டல் வந்து ஷார்ட்டா இருக்கிறப்போ திரும்ப என்ன செய்வோம், அது அகைன் வந்து கிரெடிட்டே வைப்போம். சரிங்களா? அதே எக்ஸஸா இருந்துச்சு அப்படின்னாக்கா ஆப்போசிட்டா பண்ணுவோம், டெபிட் வைப்போம். இப்போ வந்து டோட்டல் வந்து 2100 குறைவா இருக்கிறதுனால அதை வந்து கிரெடிட் பண்ணுவோம். அதே சமயம் நம்ம சேல்ஸ் புக்ல கிரெடிட் சைட்ல என்ன செய்யணும், இந்த ராங்கா போட்டிருக்கிற இந்த டோட்டலை வந்து அங்க என்ட்ரி பண்ணணும். சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு லெட்ஜர்ல கிரெடிட் சைட்ல பை ராங் டோட்டலிங் ஆஃப் சேல்ஸ் புக் அப்படின்னு போட்டு 2100 அப்படின்ட்டு காட்டணும். சரிங்களா? அதே சமயம் இதுக்கு வந்து நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்டோட போடணும் அப்படின்னு பாக்குறப்போ பாத்தீங்கன்னா என்ன, சேல்ஸ் வந்து கிரெடிட், அப்ப டெபிட் வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். சரிங்களா? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இட்டா டு சேல்ஸ் அப்படின்னு வரும். செகண்ட் வந்து goods worth 1800 returned by Gaurav and Co have not been recorded anywhere. Sales return, அதாச்சும் ரிட்டர்ன் பை கௌரவ் அண்ட் கோ வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்றாங்க குட்ஸ். அப்போ அது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் இன்வர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 1800 உள்ள வருது, அது எங்குமே ரெக்கார்ட் பண்ணல. எப்பவுமே சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து டெபிட் இல்லைங்களா? அடுத்து வந்து யார் அதை ரிட்டர்ன் பண்றாரோ அவர் வந்து கிரெடிட். அப்போ 1800 ஓகேவா? சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா டு கௌரவ் அண்ட் கோ அப்படின்னு போட்டு அதே என்ட்ரி போட்டுடணும். இது பாத்தீங்கன்னா இப்ப லெட்ஜர்னா ஒன்னு என்ட்ரி பண்ணிடுவாங்க, சேல்ஸ் புக்ல என்ட்ரி பண்ணிருப்பாங்க, சேல்ஸ் ரிட்டர்ன்ல கௌரவ் அண்ட் கோல என்ட்ரி பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுத்துல தான் விட்டு போயிருக்கும். அதனால வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் வரும். இப்ப சுத்தமா அது வந்து என்ட்ரியே பண்ணல எங்குமே அப்படின்றப்போ அது ஜேர்னல் கொண்டு வரப்போ ரெண்டு இடத்துலயுமே வித்தவுட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அதே சமயம் வித் ஓப்பனிங் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ரெண்டு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இதே என்ட்ரி தான் வரும், ரிட்டர்ன் இன்வர்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கௌரவ் அண்ட் கோ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்து goods purchased 2250 have been posted to the debit of the supplier Sen Brothers. இப்போ சென் பிரதர்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க, குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சென் பிரதர்ஸ் அக்கௌண்ட். இதுல பாத்தீங்கன்னா இது ஜேர்னல்லாம் எதுவும் சொல்ல, சென் பிரதரோட அக்கௌண்ட் அப்படின்னு என்ன லெட்ஜர்ல இப்ப சென் பிரதர் என்ன பண்ணிருக்கணும், கிரெடிட்ல தான் என்ன செய்யணும், பர்ச்சேஸ் போட்டு என்ட்ரி பண்ணணும். ஆனா அவங்க டெபிட்ல என்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. குட்ஸ் பர்ச்சேஸ் பண்றப்போ என்ன பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சென் பிரதர். அப்போ சென் பிரதர் கிரெடிட் வரதுனால அவருடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல என்ட்ரி பண்றதுக்கு பதிலா டெபிட் சைட்ல என்ட்ரி பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்ணணும்னா இது ஆப்போசிட்டா
அதாவது டெபிட்ல இருக்கிறத கரெக்டா கிரெடிட்டுக்கு கொண்டு வரணும். அப்போ கிரெடிட்டுக்கு கொண்டு வரப்போ ஏற்கனவே டெபிட் வச்சது கேன்சல் ஆகணும், பிளஸ் கிரெடிட்லயும் அமௌண்ட் போடணும். அப்போ இந்த அமௌண்ட்டை வந்து டபுளா போடணும். 2250 4500 அப்படின்னு போடணும். இப்போ சென் பிரதர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கிரெடிட் சைட்ல சென் பிரதர் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு அதான் எரர்ஸ் இன் போஸ்டிங் அப்படின்னு போட்டு 4500 அப்படின்னு சொல்லி கிரெடிட் சைட்ல சென் பிரதர் அக்கௌண்ட்ல போடணும். அதே சமயம் நம்ம வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்டோட போடணும், ஓப்பனிங் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல போடணும் அப்படின்னாக்கா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா, ஏன்னா அது டெபிட்ல என்ன போடணும்னு இல்லை இல்லைங்களா. அதனால வந்து இப்போ வந்து என்ன செய்யணும், இந்த டெபிட்ல வச்சிருக்கிறத கிரெடிட் பண்ணணும், கரெக்டா கிரெடிட்ல கொடுக்கணும். அப்போ வந்து சென் பிரதர்ஸ் அக்கௌண்ட், இப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சென் பிரதர்ஸ் அக்கௌண்ட் போட்டு 4500 சரிங்களா. ஓகே, இதை இன்னொரு மாதிரி போடணும் அப்படின்னாக்கா சென் பிரதர் வந்து டெபிட்டும் வைக்கணும் கிரெடிட்டும் வைக்கணும். அதை விட என்ன செஞ்சிடலாம், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் டெபிட் வச்சிடலாம். அடுத்து ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. ஃபர்னிச்சர்ன்றது ஒரு அசெட், அதை பர்ச்சேஸ் பண்றப்ப என்ன செய்யணும், அந்த அசெட் தான் டெபிட் வைக்கணும் இல்லைங்களா. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் தான் டெபிட் வைக்கணும் சரிங்களா. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் மேரி அசோசியேஷன்ஸ் ₹15,000 has been entered in the purchase day book. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணதை என்ன பண்ணிருக்காங்கன்னா பர்ச்சேஸ் புக்ல என்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. தப்பு தானே. அப்ப என்ன பண்ணணும், எதை டெபிட் வைக்கணும், ஃபர்னிச்சரை டெபிட் வைக்கணும். அப்ப அதை கரெக்டா டெபிட் வச்சுட்டு இப்போ பர்ச்சேஸ் டெபிட் வச்சிருக்காங்க, அதை கேன்சல் பண்ணனா என்ன செய்யணும், பர்ச்சேஸை கிரெடிட் வைக்கணும். இப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். இப்போ இது பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துலயுமே சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இல்லாம போடுற இடத்துலயும் சரி, சஸ்பென்ஸ் அக்கௌண்டோட போடணும் அப்படின்ற ரெண்டு இடத்துலயுமே வந்து சேம் என்ட்ரி தான் வரும். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு என்ட்ரி போட்டுடணும். அதே சமயம் நரேஷன்ல எழுதுறப்போ என்ன செய்யணும், ரெக்டிஃபை த எரர்ஸ் அப்படின்னு கூட எழுதிடலாம். அடுத்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் பிளாக் அண்ட் ஒயிட் ₹1200 has not been entered in the books. இப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்க, அதை வந்து அந்த புக்ல வந்து என்ன பண்ணல, என்ட்ரி பண்ணல அப்படின்றாங்க. இப்போ யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க, ரிசீவ் பண்ணிருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட். இப்போ நம்ம வந்து கேஷ் ரிசீவ் பண்றப்பவா இதை எப்போ இது பண்ணுவோம், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, ஏதாவது நம்ம கேஷ் வந்து கொடுக்க வேண்டியதை பே பண்றப்போ டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணிருப்போம் சரிங்களா. அப்போ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அக்கௌண்ட் டேட்டா டு டிஸ்கவுண்ட், இதுவும் ரெண்டு இடத்துலயுமே வித்தவுட் ஓப்பனிங் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், ஓப்பனிங் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ரெண்டு இடத்துலயுமே வந்து சேம் என்ட்ரி தான், பிளாக் அண்ட் ஒயிட் அக்கௌண்ட் டேட்டா டு டிஸ்கவுண்ட் சரிங்களா. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு எப்பவுமே என்ன ஆகும், கிரெடிட்ல தான் இல்லைங்களா. இன்கம் ரிசீவ்டு கிரெடிட்ல தான். யார்கிட்ட இருந்து வாங்குறோம், டெபிட். அவங்க எப்பவுமே கேஷ் போடுவோம், ஆனா இந்த இடத்துல நம்ம வந்து என்ன செய்வோம்னா கேஷ் அக்கௌண்ட்ல போடுறப்போ அந்த நேம் போட்டு தான் டிஸ்கவுண்ட் காலத்துல போடுவோம். அதே சமயம் டிஸ்கவுண்ட் அலௌட் டு ராதே மோகன் அண்ட் கோ ₹180 has not been entered in the discount column of cash book. இப்போ கரெக்டா கொடுத்துட்டாங்க, கேஷ் புக்ல டிஸ்கவுண்ட் காலத்துல என்டர் பண்ணல. The account of ராதே மோகன் has however been correctly posted. ஆனா வந்து ராதே மோகன் அக்கௌண்ட்ல கரெக்டா என்டர் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல என்டர் பண்ணி ஒரு இடத்துல என்டர் பண்ணல அப்படின்றப்ப என்ன செய்யணும்னா அங்கதான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வரும். டிஸ்கவுண்ட் அலௌட் அப்படின்னு பாக்குறப்போ டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். டிஸ்கவுண்ட் அலௌட் வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ்ல லாஸ், அப்போ டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் சரிங்களா. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல போடுறப்போ அதே வந்து நம்ம இதுல போடுறப்போ என்ன செய்யணும்னா டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெபிட்டட் வைக்கணும் இல்லைங்களா. அப்போ வந்து லெட்ஜர்ல போடுறப்போ டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு டெபிட் சைட்ல டு ஒமிஷன் ஆஃப் என்ட்ரி இன் கேஷ் புக், கேஷ் புக்ல ஒமிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு போட்டு 180 போட்டுடணும். சரி, இப்போ இதுக்குரிய ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வித்தவுட் ஓப்பனிங் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணாதப்ப எப்படி அப்படின்னு பாக்குறப்போ the sales account has been credited 2100 ஃபர்ஸ்ட் ஆன்சர். அதாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட்ல ஷார்ட்டா இருக்கு 2100 அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஷார்ட்டா இருந்ததுன்னா திரும்ப என்ன செய்யணும், அதை கிரெடிட் தான் வைக்கணும். ஆனால் கிரெடிட் வச்சோம். அதே சமயம் சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு லெட்ஜர் போட்டு இந்த டெபிட் கிரெடிட் டேட்டு பர்டிகுலர் அமௌண்ட் காலம் டேட்டு பர்டிகுலர் அமௌண்ட் காலம் போட்டு கிரெடிட் சைட்ல பை ராங் டோட்டலிங் ஆஃப் சேல்ஸ் புக் எவ்வளோ 2100
ராங்கா இருக்கு, கம்மியா இருந்தது இல்லைங்களா, அதை என்ட்ரி பண்ணிட்டோம். அடுத்து செகண்ட் வந்து ரிட்டர்ன் இன்வர்ட் பார்த்தோம், கௌரவ கிட்ட இருந்து வாங்குறோம். அப்போ ரிட்டர்ன் இன்வர்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கௌரவ் அண்ட் கோ அக்கௌண்ட் போட்டு 1800. Goods returned by the firm previously omitted from return inward. அடுத்து தேர்ட் என்ட்ரி வந்து நம்ம பார்த்துருக்க சென் பிரதர்ஸ் அக்கௌண்ட்டை என்ன பண்ணணும், கிரெடிட் வைக்கிறதுக்கு பதிலாக ராங்கா டெபிட் வச்சுட்டு இருக்காங்க. கரெக்ட் என்ட்ரி வந்து கிரெடிட்டு. சரிங்களா, அப்போ வந்து ரெக்டிஃபைல பார்க்குறப்போ சென் பிரதரை கிரெடிட் வைக்கிறோம். இங்க சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸை டெபிட் வைக்கணும் இல்லைங்களா. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல வந்ததுன்னா இது வந்து வித்தவுட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். அப்போ என்ன செய்யணும்னா சென் பிரதர்ஸ் அக்கௌண்ட் இதெல்லாம் நீங்க போடணும்னு அவசியம் இல்லை. நீங்க டைரக்டா கூட சென் பிரதர்ஸ் அக்கௌண்ட் போட்டு டேட்டு பர்டிகுலர் அமௌண்ட் காலெல்லாம் போட்டு இங்க டெபிட் இந்த பக்கம் கிரெடிட் போட்டு பை எரர்ஸ் இன் போஸ்டிங் போட்டு 4500 நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஏற்கனவே அவரை வந்து டெபிட் வைக்கிறதுக்கு பதிலாக கிரெடிட் வைக்கிறதுக்கு பதிலாக டெபிட் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த ராங்கா டெபிட் வச்சதை கிரெடிட் வச்சு சரி பண்ணுவோம். அப்போ அந்த ராங் என்ட்ரிக்கு ஒரு 2250, இப்போ கரெக்டா கிரெடிட் வைக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு 2250. அதனால அமௌண்ட் வந்து டபுள் ஆக்கி போடுறோம். பை எரர்ஸ் இன் போஸ்டிங் போட்டு 4500. அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, பர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து பர்ச்சேஸ் பண்ணதா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா போட்டிருந்தாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், இப்போ கரெக்டா பர்னிச்சரை டெபிட் வச்சுட்டு ஏற்கனவே பர்ச்சேஸ் டெபிட் வச்சிருந்ததை கிரெடிட் வச்சு கேன்சல் பண்றோம். சரிங்களா, அப்போ பர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட்டு அமௌண்ட் போட்டுரும். கரெக்ஷன் ஆஃப் த மிஸ்டேக். அடுத்து பிளாக் அண்ட் ஒயிட் கிட்ட இருந்து என்ன பண்ணிருக்கோம், டிஸ்கவுண்டர் ரிசீவ் பண்ணிருக்கோம். அதுக்கு என்ட்ரியே பண்ணல. இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் அக்கௌண்ட் டேட்டா டு டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் போட்டுரும். இப்போ ரெக்டிஃபை த errors. அடுத்து 6th என்ட்ரி டிஸ்கவுண்ட் அலோட் பண்றாங்க. அப்போ என்ன செய்யணும், டிஸ்கவுண்ட் அலோட் பண்றப்போ டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் வைக்கணும். அது என்ட்ரி பண்ணல, அதனால டெபிட் வைக்கிறப்போ நம்ம லெட்ஜர்ல வந்து டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் போட்டு டெபிட் கிரெடிட் இந்த மாதிரி காலம் எல்லாம் போட்டு டெபிட் சைட்ல டு ஒமிஷன் ஆஃப் என்ட்ரி இன் கேஷ் புக் போட்டு 180 அப்படின்னு போட்டுரும். அடுத்து இஃப் எ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஓபன், இப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா எப்படி அப்படி பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் புக்ல வந்து டோட்டல் வந்து 2100 ஷார்ட்டா இருக்கு, குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும், இப்போ சேல்ஸ் புக்ல மட்டும்தான் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அப்போ டெபிட்ல போடுறத கரெக்டா தான் போட்டிருக்காங்க. இப்போ ஆப்போசிட்ல நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு டெபிட் 2100 டு சேல்ஸ் அக்கௌண்ட் 2100. இந்த ரிட்டர்ன் இன்வர்ட் வந்து என்ட்ரியே பண்ணல, கௌரவ் அண்ட் கோ கிட்ட இருந்து வாங்கினது. அப்போ அது அப்படியே தான் என்ட்ரி. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் சரி ஓபன் பண்ணாலும் சேம் என்ட்ரி தான். இது ரிட்டர்ன் இன்வர்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கௌரவ் அண்ட் கோ அக்கௌண்ட். அடுத்து சென் பிரதர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களா, goods purchased 2250 have been posted to the debit side of the supplier Sen Brothers. suppliers purchase பண்ணிருக்கோம் சென் பிரதர்ஸ் கிட்ட. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சென் பிரதர்ஸ். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல கரெக்டா போட்டிருக்கோம். சென் பிரதர்ஸ்ல வந்து கிரெடிட் வைக்கிறதுக்கு பதிலாக டெபிட் வச்சுட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா சென் பிரதர்ஸை கிரெடிட் வைக்கணும், பிளஸ் ஏற்கனவே டெபிட் வச்சதை கேன்சல் பண்ணணும் இல்லையா, அதனால இப்போ டபுள் அமௌண்டா போட்டுரும். 2250 கேன்சல் ஆகணும், பிளஸ் கிரெடிட்லயும் இருக்கணும். இப்போ இந்த இடத்துலயும் வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சென் பிரதர்ஸ் அக்கௌண்ட். அடுத்து இந்த 4th என்ட்ரி ரெண்டு இடத்துலயும் சேம் தான். பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க பர்னிச்சரை, ஆனா அவங்க குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி என்ட்ரி பண்ணியிருந்தாங்க. இப்போ பர்ச்சேஸ் கிரெடிட் வைக்கிறோம். ஆக்சுவலா எதை டெபிட் வைக்கணும், பர்னிச்சர் அக்கௌண்ட். பர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அடுத்து டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்க. இதுவும் வந்து அங்கேயும் இங்கேயும் சேம் என்ட்ரி தான். பிளாக் அண்ட் ஒயிட் அக்கௌண்ட் டேட்டா டு டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட். அடுத்து டிஸ்கவுண்ட் வந்து அலோட் பண்ணிருக்காங்க, அதை எங்குமே என்ட்ரி பண்ணல. பட் வந்து டிஸ்கவுண்ட் அலவுட் வந்து ராதிமோகன் அக்கௌண்ட்ல கரெக்டா என்ட்ரி பண்ணிருக்காங்க. டிஸ்கவுண்ட் காலம் ஆஃப் த கேஷ் புக்ல தவறா என்ட்ரி பண்ணிருக்காங்க. அப்ப டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுறோம். சரிங்களா, இந்த மாடல்ல கண்டிப்பா 10 மார்க்ல கேக்குறாங்க. நீங்க வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் வந்து ஃபுல்லா சாப்டருமே நல்லா தரோவா பாத்துக்கங்க. இதுல இருந்து 10 மார்க்குக்கு வரும். இது ஈஸியாவும் இருக்கும். எதனா டவுட் என்ன சம்பாதிச்சோம் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நல்லா படிங்க. நன்றி, வணக்கம்.